ஈரான் இஸ்ரேல் வார் வந்து ரொம்ப இன்டென்ஸாக போயிட்டுருக்கு. இட் இஸ் கெட்டிங் சீரியஸ். நேற்று ட்ரம்ப் வந்து இந்த பிரச்சனையை முடிச்சுக்கலான்ற மாதிரி வந்து ஒரு பேட்டி கொடுத்திருந்தாரு. சீஸ்ஃபயருக்கு கூப்பிட்ட மாதிரி வந்து பேட்டி கொடுத்திருந்தாரு. பட் ஈரான் வந்து இதுலேருந்து பின் வாங்குற மாதிரி தெரியல. ஏன்னா நேற்று ஈரான் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ்லேருந்து ஷிப்பு வந்து வெளியே எடுத்துகிட்டு போகணும்னா கல்ஃபில் இருக்கிற ஆம்பசிஸ் எல்லாம் வந்து யூஎஸ் ஆம்பசிஸ் எல்லாம் வந்து க்ளோஸ் பண்ணுன்ற மாதிரி வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ மோஸ்ட்லி வந்து இது இந்தியாவுக்கு வந்து நிறைய இம்பேக்ட் ஆகிட்டு இருக்கு. எஸ்பெஷலி வந்து ஸ்டாக் மார்க்கெட் வந்து ஆல்ரெடி வந்து இந்த இன்ஃபர்மேஷனை வந்து டிஸ்கவுண்ட் பண்ணிடுச்சா, இல்லை இன்னும் வந்து இந்த இன்ஃபர்மேஷனை வந்து ஸ்டாக் மார்க்கெட் டிஸ்கவுண்ட் பண்ணுமான்னு தெரியாது. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து இம்பேக்ட் ஆயிருக்கு. இன்னொரு பக்கம் வந்து நேற்று பெங்களூரில் பார்த்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாம் வந்து க்ளோஸ் பண்ணுற மாதிரி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அது தொடர்ந்து வந்து டெல்லி, மும்பை, சென்னை வந்து கேஸ் சப்ளை வந்து ஷார்ட்டேஜாக இருக்கிறதுனால வந்து அவங்க வந்து ரெஸ்டாரண்ட்ஸை வந்து க்ளோஸ் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா கவர்மெண்ட்டோட ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி வந்து கேஸ் வந்து வீட்டுக்கு, அதாவது டொமெஸ்டிக் வந்து சப்ளை வந்து டிஸ்ரப்ட் ஆகக்கூடாதுன்றதுல வந்து தெளிவாக இருக்காங்க. ஏன்னா ரெஸ்டாரண்ட்ஸை விட வந்து வீட்டுக்கு வந்து கேஸ் வந்து ரொம்ப முக்கியம். அதனால் வந்து கவர்மெண்ட் வந்து கமர்ஷியலை விட டொமெஸ்டிக் வந்து கேஸ் வந்து டிஸ்டர்ப் ஆகக்கூடாதுன்ற ஒரு முடிவில் இருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயம். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, ஃபியூல் ஷார்ட்டேஜ் ஃபியர். அதாவது எல்லாரும் வந்து பெட்ரோல் பங்கில் போய் வந்து ஃபியூலை வந்து அடிஷ்னலாக ஃபில் பண்ணிக்கிறாங்க. பட் ஆக்சுவலி இது வந்து ஓவர் நைட்டில் வந்து பெட்ரோல் பங்க் எல்லாமே க்ளோஸ் பண்ணிட மாட்டாங்க. இது வந்து 20-25 டேஸ் ப்ராசஸ். ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ்லேருந்து வர்ற ஷிப் வந்து ரீஃபைன் ஆன பெட்ரோல் டீசலை வந்து எடுத்துகிட்டு வரும். அது வந்து ஸ்டாக்கிங் ஆகும். அதுக்கப்புறமா வந்து இன்வென்ட்ரியில் போகும். இன்வென்ட்ரியிலேருந்து பைப்லைன் ஆகும் சப்ளைக்கு. ஸோ இது வந்து 20-25 டேஸ் வந்து நடக்கிற ஒரு ப்ராசஸ். ஸோ இது 20-25 டேஸ்க்கு அப்புறமா இந்த சுச்சுவேஷன் அப்படியே கண்டினியூ ஆச்சுன்னா மேபி பெரிய இம்பேக்ட் ஆகலாம் ஃபியூல் ஷார்ட்டேஜஸ். இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த பிரச்சனையால், இந்த வாரால் வந்து எல்லா கண்ட்ரிக்கும் வந்து இம்பேக்ட் இருக்குது. இஸ்ரேல், இந்தியா, கல்ஃப் கண்ட்ரீஸ், யூஎஸ்ஏ எல்லாருக்கும் வந்து இந்த வாரால் வந்து நிறைய இம்பேக்ட் இருக்குது. பட் ஈரானுக்கு 0.1% கூட இம்பேக்ட் இல்லை. பிகாஸ் தே டோன்ட் கேர் அபவுட் ஸ்டாக் மார்க்கெட். ஸ்டாக் மார்க்கெட் விழுந்தால் அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. யூஎஸ்ஏல டவ் ஜோன்ஸ் வந்து விழுந்தால் அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஸ்டாண்டர்ட் புவர் வந்து கிராஷ் ஆச்சுன்னா அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. உலகத்தில் இன்ஃப்ளேஷன் ஆச்சுன்னா கூட அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. பட் அவங்கள தவிர இருக்கிற மற்ற நாடுகளுக்கு வந்து இது நிறைய இம்பேக்ட் ஆகும். பட் ஈரானுக்கு மற்ற நாடுகளோட நடக்கிற இம்பேக்ட் வந்து அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா அது வந்து ஒரு சாங்ஷன் பண்ண ஒரு நாடு. ஸோ இந்த பிரச்சனைக்கு வந்து ஒரு எண்ட் கேம் வரணும். எண்ட் கேம் வரலைன்னா இந்த சுச்சுவேஷன் வந்து ரொம்ப சீரியஸ் ஆகும். கோவிட் மாதிரி ஒரு சுச்சுவேஷன் கூட வர வாய்ப்பு இருக்குது. ஸோ ஹோப் ஃபார் த பெஸ்ட்.